Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா adjectives. Okay, adjectives அப்படினா என்ன? இங்கிலீஷ்ல வந்து adjectives வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன் இம்பார்ட்டன்ட், எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்க போறேன். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா parts of speech பார்த்துட்டு இருக்கோம். Parts of speech அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி நான் சொல்லியிருந்தேன். Parts of the body, நம்ம உடல் உறுப்புகள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து parts of the speech அப்படிங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதுல 8 இருக்கு. ஓகே, இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நவுன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னு சொல்லி தர போறேன். வேர்ப் அப்படின்னா கூட என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா, உங்களுக்கு 3 சொல்லி கொடுத்துருக்கேன் மொத்தம். நவுன், ப்ரொனவுன் அண்ட் என்னது வேர்ப். இந்த 3 பத்தி உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நான் சொல்லி தர போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்னா என்ன? ஓகே, எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸசைஸோட உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே, அண்ட் தென் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்து அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஓகே, அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். It describes the noun. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அதான், it describes the noun. ஓகே, ஒரு நவுனை பற்றி விவரித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். ஒரு நவுன் அப்படின்னா என்னது? பெயர்ச்சொல். அது உங்களுக்கே தெரியும் இல்லையா, எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் அட்ஜெக்டிவ். ஓகே, சோ நான் என்ன சொன்னேன் இப்போ, அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை. இட் வில் கிவ் த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் about the noun. அந்த நவுனை பத்தி எக்ஸ்ட்ரா மீனிங்க கொடுக்கும் அந்த நவுனுக்கு வந்து. எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இங்க பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? பாய் அப்படின்னு எழுதி போட்டிருக்கேன். பாய்னா என்னது? பையன். ஓகே, அது எல்லாருக்குமே தெரியும், பாய்னா பையன். அட்ஜெக்டிவ்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி பாய் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஓகேவா, இது வந்து ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். இதுக்கு முன்னாடி நான் குட்னு போட்டுறேன். வாசிங்க இப்ப, குட் பாய். குட்னா என்னது? நல்ல அப்படின்னு அர்த்தம். இது ஒரு அட்ஜெக்டிவ். காரணம் என்னன்னா, இந்த பாய பத்தி விளக்குது. பையன் அப்படிங்கிறது சாதாரண ஒரு பெயர் சொல். அவன் எப்படிப்பட்ட பையன்? குட் பாய். அப்போ இந்த பாய் அப்படிங்கிற நவுனை பற்றி விவரித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. கேர்ள்னு எழுதியிருக்கேன். கேர்ள் அப்படின்னா யாரு? ஒரு பொண்ணு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ரைட். இதை பற்றி விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தையை நான் இப்போ எழுத போறேன் பாருங்க. பியூட்டிஃபுல் கேர்ள். பியூட்டிஃபுல் அப்படின்னா அழகான, அழகான பொண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்போ கேர்ள் அப்படிங்கிறது ஒரு நவுன், இதை பற்றி விவரித்து சொல்லுது பாருங்க, அழகான பொண்ணு. இன்னொன்னு பிரில்லியன்ட் கேர்ள், ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணு. இங்க பாருங்க, குட் பாய், நல்ல பையன். பிரில்லியன்ட் பாய், ரொம்ப அறிவான பையன். ஓகே, கியூட் பாய், ரொம்ப கியூட்டா இருக்கக்கூடிய பையன். இப்போ ஒரு நவுனை பத்தி விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். இது புரிஞ்சுட்டீங்களா? பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுட்டீங்களா? ஒரு நவுனுக்கு அடிஷனல் மீனிங்க கொடுக்கும். ஒரு பையன் அப்படிங்கிறது நவுன், அவன் எப்படிப்பட்ட பையன்? அந்த நவுனை பத்தி சொல்லுது இல்லையா, நல்ல பையன். ஓகே, அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லுது. சோ இதுதான் அட்ஜெக்டிவ். இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுக்குற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, நல்லா கவனிங்க. ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அட்ஜெக்டிவ் பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்க போறேன். போர்ட்ல வந்து இப்படி நம்ம என்ன சொல்றது, இவ்வளவு எழுதி போட்டிருக்குன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவோட டைப்ஸ். ஓகேவா? சோ இத பத்தி கவலைப்படாதீங்க. ஒவ்வொன்றத்தை பத்தி நான் சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி, அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் அட்ஜெக்டிவ், ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். வாசிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. பட் இவ்வளவு டைப்ஸ் இருக்கு. ஓகேவா, நான் வந்து இங்கிலீஷை வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பரா நான் சொல்லி தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, சோ அட்ஜெக்டிவ்ல வந்து இவ்வளவு டைப்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம சேனல்ல வந்து நிறைய சின்ன குழந்தைங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, 10th, 8th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், ஓகே, காலேஜ் படிக்கிறவங்க, எந்த கேட்டகரியா கூட இருக்கலாம். ஓகேவா,
பட் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டைப்ஸ் நான் உங்களுக்கு தெளிவா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தர போறேன். இப்போ நான் ஒவ்வொரு டைப்புக்கும் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸா நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு வந்து நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். ஓகே, ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? முதல்ல நம்ம பார்க்க போறது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. குவாலிட்டி அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா தரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. பாய் அப்படிங்கிறது ஒரு நவுன் இல்லையா? பொதுவா அட்ஜெக்டிவ்னாலே ஒரு நவுனை பத்தி விவரித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. பாய் அப்படின்னா பையன். அவன் எப்படிப்பட்ட பையன்? குட் பாய். அந்த பையனோட குவாலிட்டி தரத்தை பத்தி சொல்லுது, குட் பாய். ஓகே, நெக்ஸ்ட் கேர்ள் அப்படிங்கிறது ஒரு நவுன். அந்த நவுன் எப்படிப்பட்டதா இருக்கு? பிரில்லியன்ட் கேர்ள். அந்த கேர்ளோட குவாலிட்டி அவருடைய தரத்தை பத்தி சொல்லுது இல்லையா? பிரில்லியன்ட் கேர்ள். ஓகே, புக். புக் அப்படிங்கிறது ஒரு நவுன். அது எப்படிப்பட்ட புக்கு? இன்ட்ரெஸ்டிங் புக். ஓகே, சோ அதோட குவாலிட்டி தரத்தை பத்தி சொல்லுது, புக்கோட குவாலிட்டி. சோ அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக், ரைட்? சோ இதுதான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. இந்த பேரெல்லாம் கூட நீங்க ஞாபகம் வச்சுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு நவுனை பத்தி விவரித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். இதை மட்டும் எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இங்க வந்து நான் 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுல எதெல்லாம் அட்ஜெக்டிவ் அப்படிங்கறது நான் அண்டர்லைன் பண்ண போறேன். தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, 3 சென்டென்சஸ் இருக்கு, வாசிக்கட்டுமா? ராமு இஸ் a brilliant boy. She is a beautiful girl. Chennai is a big city. ஓகே, இதுல எதெல்லாம் அட்ஜெக்டிவ் சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல எதெல்லாம் அட்ஜெக்டிவ்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல எது அட்ஜெக்டிவ்? ராமு இஸ் a brilliant boy. ராமு ரொம்ப புத்திசாலியான பையன். ஓகே, சோ இதுல எது அட்ஜெக்டிவ்? புத்திசாலியான, பிரில்லியன்ட் அப்படிங்கறது அட்ஜெக்டிவ். இதே ராமு இஸ் a boy அப்படின்னா பாய்ங்கிறது நமக்கு அட்ஜெக்டிவ் கிடையாது. பாய் அப்படிங்கிறது அது ஒரு நவுன். எப்படிப்பட்ட பையன்? பிரில்லியன்ட் பாய். சோ இந்த நவுனை பத்தி விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் பிரில்லியன்ட். அப்போ பிரில்லியன்ட்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், she is a beautiful girl. ஓகே, அவள் ஒரு அழகான பொண்ணுன்னு சொல்லிருப்பாங்க, ரைட்? சோ இந்த இடத்துல எது அட்ஜெக்டிவ்? பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஏன்னா ஒரு கேர்ள் அழகாக இருக்கிறாள், அவருடைய குவாலிட்டியை பத்தி சொல்லுது இல்லையா? சோ பியூட்டிஃபுல் கேர்ள். அப்ப பியூட்டிஃபுல்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஒன், சென்னை இஸ் a big city. ஓகே, சென்னை அப்படிங்கிறது ஒரு பெரிய சிட்டி. இதே சென்னை இஸ் a city, சென்னைங்கிறது ஒரு சிட்டி. இதுல எந்த ஒரு அட்ஜெக்டிவும் கிடையாது. சென்னை இஸ் a big city. அப்போ அந்த நகரத்தை பத்தி சொல்லுது, பெரிய. ஓகே, சோ இந்த இடத்துல பிக் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். மொத்தம் 3 அட்ஜெக்டிவ் இருக்கு. பிரில்லியன்ட், பியூட்டிஃபுல் அண்ட் பிக். இந்த 3மே அட்ஜெக்டிவ். சோ இவ்வளவுதான். ஈஸியா இருக்கா அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி எப்படி வாசிக்கணும் அப்படின்னா குவான்டிட்டி. குவான்டிட்டி அப்படின்னா தமிழ்ல அளவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, குவான்டிட்டி எவ்வளவு அளவு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. இனஃப் மில்க். மில்க் அப்படிங்கிறது ஒரு நவுன், அது எல்லாருக்கும் தெரியும். பால் ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். போதுமான அளவு பால். வீட்ல போதுமான அளவு மில்க் இருக்கு. சோ மில்க் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு அளவு இருக்கு. ஓகே, அந்த அளவை சொல்றது. ஒரு நவுன் இருக்கு, அது எவ்வளவு இருக்கு? இனஃப் மில்க், போதுமான அளவு பால் இருக்கு. சம் ஃபர்னிச்சர், எங்க வீட்ல கொஞ்சம் ஃபர்னிச்சர் இருக்கு. கொஞ்சம் ஃபர்னிச்சர். இந்த இடத்துல ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஒரு நவுன், அது எவ்வளவு அளவு இருக்கு? கொஞ்சம். சம் ஃபர்னிச்சர். அப்போ இது எவ்வளவு அளவு இருக்கு அப்படின்னு சொல்லுது இல்லையா? அதனால இந்த இனஃப், சம் இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அடுத்து ஐடியா. ஐடியான யோசனை. ஓகே, இது ஒரு நவுன் தான், அன்கவுண்டபிள் நவுன், எண்ண முடியாத நவுன் நம்ம சொல்லலாம். ஓகே, சோ ஐடியா ஒண்ணுமே இல்ல. அது ஐடியாங்கிறது எதுவுமே இல்ல, அளவே கிடையாது. ஐ மீன் இல்ல, ஐடியா இல்லன்னு சொல்லுவோம் இல்லையா? நோ ஐடியா. இப்போ நோ அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ் இந்த இடத்துல. ஓகே, சோ அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி அப்படிங்கிறது எவ்வளவு அளவு இருக்கு. ஒரு நவுன் தான், ஆனா அது எவ்வளவு அளவு இருக்கு. மில்க் அப்படின்னா அது எவ்வளவு இருக்கு? போதுமான அளவு இருக்கு. இனஃப் மில்க். அப்ப இனஃப் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஃபர்னிச்சர் அப்படின்னா வீட்ல இருக்கக்கூடிய நாற்காலி, சோஃபா, அது எல்லாமே ஃபர்னிச்சர் தான். சோ எங்க வீட்ல கொஞ்சம் ஃபர்னிச்சர் இருக்கு. ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஒரு நவுன், அது எவ்வளவு அளவு இருக்கு? சம் ஃபர்னிச்சர், கொஞ்சம் அளவு இருக்கு. அப்போ நவுனை பத்தி தான் விளக்குது. இந்த சம், இனஃப் அப்படிங்கக்கூடிய வார்த்தையும் நவுனை பத்தி தான் விவரித்து சொல்கிறது. இனஃப் மில்க், சம் ஃபர்னிச்சர், நோ ஐடியா. ஓகே, சோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இங்க நான் 2 சென்டென்சஸ் எழுதியிருக்கேன்.
ஓகே, இதுல எது அட்ஜெக்டிவ் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், I have enough milk to prepare tea. டீ ப்ரிப்பேர் பண்றது, டீ போடுறதுக்கு என்கிட்ட போதுமான அளவு பால் இருக்கு அப்படிங்கறதா இதோட மீனிங். ஓகே, இதுல எது அட்ஜெக்டிவ்? I have enough milk. மில்க் அப்படிங்கிறது ஒரு நவுன். எவ்வளவு மில்க் இருக்கு? போதுமான அளவு மில்க் இருக்கு. அப்போ enough அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். கண்டுபிடிச்சிட்டீங்களா? கமெண்ட்ல சொல்றீங்களா எல்லாரும்? enough அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஒன், I have no food to eat. சாப்பிடுறதுக்கு என்கிட்ட உணவே இல்ல. இதுல எது அட்ஜெக்டிவ்? ஃபுட் அப்படிங்கிறது ஒரு நவுன். அது எவ்வளவு அளவு இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அப்போ ஃபுட்டோட அளவை பத்தி சொல்லுது இல்லையா அந்த நோங்கிற வார்த்தை, அப்ப இது ஒரு அட்ஜெக்டிவ். அப்போ enough அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், நோ அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, சிம்பிளா இருக்கா இது? ரைட். பொதுவா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிள் நவுன்னா எண்ண முடியாத அளவு. மில்க் அப்படிங்கிறது ஒரு நவுன் தான், அதை எண்ண முடியுமா? எத்தனை துளி இருக்குன்னு எண்ண முடியாது. ஓகே, இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. I have enough sand. ஓகே, என்கிட்ட போதுமான அளவு மணல் இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, இங்க சாண்ட் அப்படிங்கிறது ஒரு நவுன், மணல்ங்கிறது நவுன், ஆனா அதை எண்ண முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்க குவான்டிட்டி யூஸ் பண்ணும். பட் இதெல்லாம் நீங்க குழப்ப தேவையில்லை, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான். சாண்ட்ங்கிறது நவுன், அது எவ்வளவு அளவு இருக்கு? இனஃப், போதுமான அளவு இருக்கு. ஓகே, சோ இந்த இடத்துல இனஃப் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். தெரிஞ்சிட்டீங்களா? இதான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. இப்போ குவாலிட்டி பார்த்தாச்சு, குவான்டிட்டி பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்தது பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். ஓகே, இதை நான் ஈஸியா சொல்லி தரேன். அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர், நம்பர்னாலே 1 2 3 எண்ணிடலாம். ஓகே, கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் 5 பேனா வச்சிருக்கேன், அவ 3 பேக் வச்சிருக்கா. ஓகே, என்கிட்ட 10 ஷர்ட்ஸ் இருக்கு இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி இதை குறிக்கிறதா அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். எக்ஸாம்பிள் பாருங்க, 5 பென்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, பென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நவுன். ஓகே, பென் அப்படிங்கிறது ஒரு பேனா, பேனாக்கள். ஓகே, எண்ணிரலாம், எத்தனை பேனா இருக்குன்னு சொல்லி எண்ணிரலாம், அது ஒரு கவுண்டபிள் நவுன். ஓகே, சோ பென் அப்படிங்கிறது நவுன், அது எத்தனை இருக்கு, எத்தனை நம்பர் இருக்கு? 5 பென்ஸ். அப்போ இந்த இடத்துல 5 அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகே, சோ 5 பென்ஸ், பென்ஸ்ங்கிறது நவுன், அது எவ்வளவு நம்பர் இருக்கு? 5 நம்பர், 5 பேனாக்கள் இருக்கு. அப்போ பேனாங்கிறது ஒரு நவுன், அந்த நவுன் எத்தனை இருக்கு, எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். இப்ப புரியுதா? ஈஸியா இருக்கா? இங்கிலீஷ்ங்கிறது ஒண்ணுமே இல்ல, ஈஸி தான், பட் புரியும் போது அது ஈஸியா இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, 5 பென், 3 புக்ஸ் அப்படின்னு இருக்கு. 3 புக்ஸ், இந்த இடத்துல புத்தகங்கள் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு நவுன், அது எத்தனை நம்பர் இருக்கு? இதுல எது அட்ஜெக்டிவ்? 3 புக்ஸ். 3 அப்படிங்கறது அட்ஜெக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட், many shirts. ஷர்ட்ஸ் அப்படின்னா சட்டை, சட்டைகள் அப்படிங்கிறது ஒரு நவுன், இதுல எது அட்ஜெக்டிவ்? many shirts. நான் ரொம்ப ஷர்ட்ஸ் வச்சிருக்கேன், அப்போ எவ்வளவு நம்பர் இருக்கு? many, அதிகப்படியான நம்பர். சோ இந்த இடத்துல many அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அப்போ 5, 3, many இது எல்லாமே அட்ஜெக்டிவ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை நம்ம எப்ப அட்ஜெக்டிவ்னு சொல்லணும்னா இந்த நம்பருக்கு அப்புறமா ஏதாவது ஒரு நவுன் வரணும். பேனாக்கள், புத்தகங்கள், அடுத்து பேக்குகள், ஓகே, பென்சில்கள், இந்த மாதிரி நாற்காலிகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நவுன் வரணும். அது எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நம்பர்ஸ் தான் அட்ஜெக்டிவ். வெறுமனையா இங்க பாருங்களேன், வெறுமனையா இந்த மாதிரி 6 அப்படின்றதுனா அது ஒரு அட்ஜெக்டிவ் கிடையாது. இதே இது 6 டேபிள்ஸ், 6 மேஜைகள் அப்படின்னு இருக்கு, அப்பனா இது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே, இங்க பாருங்க 10 இருக்கு, இது ஒரு அட்ஜெக்டிவ் கிடையாது. இதே 10 சேர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு நவுன் வரணும், ஒரு பெயர்ச்சொல் வரணும். 10 நாட்காலிகள் அப்படின்னு சொல்லும் போது தான் இது ஒரு அட்ஜெக்டிவ். இது அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எண்ணிக்கை 1 2 3 4 இத்தனை டேபிள் இருக்கு, அத்தனை டேபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ பொதுவா 6 10 தனித்தனியா வந்தா அது அட்ஜெக்டிவ் கிடையாது, அதுக்கப்புறமா ஒரு நவுன் வரணும். இத்தனை இது இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த நம்பர் அட்ஜெக்டிவா மாறுது. புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, இங்க நான் 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன், இதுல எதெல்லாம் அட்ஜெக்டிவ் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஓகே, அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். I have 2 dogs. என்கிட்ட 2 நாய்க்குட்டிகள் இருக்கு, இதுல எது அட்ஜெக்டிவ்?
2 அப்படிங்கறது adjective, ஏன்னா அதுக்கப்புறம் dogs அப்படிங்கிறது ஒரு noun. ரெண்டு நாய்க்குட்டி இருக்கு. அப்ப எவ்வளவு நம்பர் வச்சிருக்கீங்க? ரெண்டு நாய்க்குட்டிகள். அப்ப ரெண்டுங்கிறது adjective. Next one. She has 6 pencils. அவளிடம் 6 பென்சில்கள் உள்ளது. இதுல எது adjective? கமெண்ட்ல சொல்லுங்க. எது adjective? 6 அப்படிங்கறது adjective, ஏன்னா பென்சில்ஸ்ங்கிறது ஒரு noun. எத்தனை இருக்கு அது? 6. Adjective of number. Okay. Next one. My mother has many sarees. எங்க அம்மாட்ட வந்து நிறைய sarees இருக்கு. இங்க sarees அப்படிங்கிறது ஒரு noun. அது எவ்வளவு இருக்கு? many sarees. Okay. அப்ப many அப்படிங்கிறது ஒரு adjective. அப்போ 2, 6, many இது எல்லாமே வந்து adjectives. புரிஞ்சிட்டீங்களா? ஈஸியா இருந்துச்சா? சோ இதுதான் adjective of number. Next one பார்க்கலாம். Okay, next one demonstrative adjective. பேர் இவ்வளவு பெருசா இருக்கேன்னு நினைக்காதீங்க. இங்கிலீஷ்ல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அவ்வளவுதான். பட் அதை பத்தி கத்துக்கும் போது ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, demonstrative adjective அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை demonstrate பண்றது. demonstrate அப்படின்னா குறிப்பிட்டு சொல்றது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இது என்னது? என் கையில இருக்கிறது பேனா. ஓகே, என் கையில இருக்கிறது என்னது? பேனா. பென் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன், அது ஒரு பெயர் சொல், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி பாருங்க, நான் என்ன போட்டிருக்கேன்? திஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை போட்டிருக்கேன். திஸ் பென், திஸ் பென் குறிப்பிட்டு சொல்றோம். ஒரு பொருளை வந்து திஸ் பென் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ குறிப்பிட்டு ஒரு பொருளை சொல்லும் போது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். சோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா, குறிப்பிட்டு ஒரு பொருளை சொல்றது. திஸ் பென், தூரமா இருந்தா that pen, இந்த இடத்துல இந்த this, that, these, those இது எல்லாமே adjectives. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தைகளுக்கு அப்புறமா noun கண்டிப்பா வரணும். வெறுமனையா இங்க பாருங்க, வெறுமனையா சும்மா this ன்னு போட்டா அதை நம்ம adjective சொல்லக்கூடாது. this bag, இந்த பை. ஓகே, this bag, பேக்ங்கிறது noun. அதுக்கு முன்னாடி இருக்கு இந்த பை, குறிப்பிட்டு சொல்றோம் இல்லையா? இந்த பை. ஓகே, ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றது. ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, that boy. இதுல எது adjective? that அப்படிங்கிறது ஒரு adjective, thisங்கிறது ஒரு adjective, thatங்கிறது ஒரு adjective. ஏன்னா பையன், பாய்ங்கிறது ஒரு பையன், அந்த பையன் அவனை குறிப்பிட்டு சொல்றோம் இல்லையா? அதனால thatங்கிறது ஒரு adjective. நெக்ஸ்ட், these books. இதுல எது adjective? books அப்படின்னா புத்தகங்கள், அது ஒரு noun. these books, இந்த புத்தகங்கள். ஓகே, சோ these அப்படிங்கிறது ஒரு adjective. ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றதுக்கு நம்ம என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம் பொதுவா? these, that, I mean this, that, these. இன்னொன்னு என்னது? thoseனா அவைகள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? those அப்படின்னா அவைகள். இது எப்ப adjectiveஆ இருக்கும்? those pens, அந்த பேனாக்கள். ஓகே, those pens. இப்ப those அப்படிங்கிறது ஒரு adjective. எப்பவுமே வந்து நவுன் வந்துடணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அட்ஜெக்டிவா இருக்கும். அந்த நவுனை பத்தி விவரித்து சொல்லக்கூடியது, அல்லது நவுனை பத்தி குறிப்பிட்டு சொல்லக்கூடியது, அல்லது அந்த நவுன் வந்து எத்தனை நம்பர் இருக்கு, இது எல்லாமே அட்ஜெக்டிவ் தான். பொதுவா நவுனை பத்தி விவரிக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே அட்ஜெக்டிவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலதான் நான் ஒவ்வொன்றா பிரிச்சு சொல்றேன். இத்தனை டைப் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். சோ தனித்தனியா நான் பிரிச்சு சொல்றேன். ஓகேவா? ரைட். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, நீங்களே சொல்லுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். இதுல எதெல்லாம் அட்ஜெக்டிவ் அப்படின்னு. திஸ் புக் இஸ் மைன். புக்குங்கிறது ஒரு நவுன், குறிப்பிட்டு சொல்றேன். இந்த புத்தகம் என்னுடையது. this book is mine அப்படின்னா இந்த புத்தகம் என்னுடையது. இதுல எது adjective? thisங்கிறது adjective. நெக்ஸ்ட், these boys are my friends. இந்த பசங்க என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சோ பாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன், அதுக்கு முன்னாடி குறிப்பிட்டு சொல்றோம் இந்த பசங்க. ஓகே, சோ theseங்கிறது ஒரு adjective. நெக்ஸ்ட், those girls are my classmates. those girls அப்படின்னா அந்த பொண்ணுங்க என்னுடைய classmates, என் கூட படிக்கிறவங்க. ஓகே, இதுல எது adjective? girls அப்படிங்கிறது noun, குறிப்பிட்டு சொல்றோம் அந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அந்த அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றோம் இல்லையா ஒரு நவுன, அப்ப எது adjective? those அப்படிங்கிறது ஒரு adjective. புரிஞ்சுட்டீங்களா? ரைட். ஓகே, ஒரு விஷயத்தை ஒரு நவுனை குறிப்பிட்டு சொல்லும் போது அது adjective. ஓகே, ரைட். சோ இவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகே, நான் முதல்ல முக்கியமான அட்ஜெக்டிவ்ஸ் தான் சொல்லி கொடுத்துறேன். ஓகே, இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சோ இன்டரோகேட்டிவ் அப்படின்னாலே வந்து கேள்வி வாக்கியம். ஓகே, கேள்வி அப்படின்னு அர்த்தம். இன்டரோகேட்டிவ்னாலே கேள்வி.
அதுலயும் அட்ஜெக்டிவ் இருக்கு. கேள்வி கேட்கறது அட்ஜெக்டிவ் இருக்கு. அது என்ன அட்ஜெக்டிவ் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வாசிங்க. whose pens. whose அப்படின்னா தமிழ்ல யாருடைய அப்படின்னு அர்த்தம். பென்ஸ் அப்படின்னா பேனாக்கள். யாருடைய பேனாக்கள். இங்க பென்ஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஓகே, பென்ஸ் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், பேனாக்கள் அப்படிங்கிறது ஒரு நவுன். கேள்வி கேட்கிறோம், யாருடைய பேனாக்கள். அந்த நவுன் இருக்கு இல்லையா, பெண்ணு, அது யாருடையது அப்படின்னு கேள்வி கேட்கும். சோ இந்த நவுனை பத்தி கேள்வி கேட்கிறோம் இல்லையா, அதுதான் இன்டர்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். whose pens, இந்த இடத்துல whose அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், which color, இதுல எது அட்ஜெக்டிவ்? which அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே, ஏன்னா which அப்படின்னா எந்த கலர். which color do you like, உனக்கு எந்த கலர் பிடிக்கும், ரெட் ஆர் ப்ளூ அப்படின்னு கேட்போம் இல்லையா. சோ which color, கலருங்கிறது ஒரு நவுன், அதை வச்சு கேள்வி கேட்கிறோம், எந்த கலர். வெறுமனையா இப்ப பாருங்க, வெறுமனையா வாட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு அட்ஜெக்டிவ் கிடையாது. வாட் கலர் அல்லது which கலர், வாட் மூவி ஆர் which மூவி, அதுக்கு அடுத்து ஒரு நவுன் வரணும், அதை வச்சுதான் நம்ம கேள்வி கேட்கணும். ஓகே, அதுதான் இன்டர்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகேவா? வெறுமனையா இந்த மாதிரி வாட் இருக்கு இல்ல தனியா which இருக்குன்னா அது நமக்கு அட்ஜெக்டிவ்ல வராது. அதுக்கு அடுத்து நவுன் இருக்கா, that is very important. ஓகே, நெக்ஸ்ட், which pen, எந்த பேனா. பேனாங்கிறது ஒரு நவுன், அது எந்தன்னு கேக்குறோம், எந்த பேனா, which pen. ஓகே, ரைட். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதுல எதெல்லாம் வந்து இன்டர்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ங்கறத அண்டர்லைன் பண்ண போறீங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸியா இருக்கா? ஓகே, ஈஸியா தான் இருக்கணும், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன், வாட் கலர் டு யூ லைக். வாட் கலர் டு யூ லைக், உனக்கு என்ன கலர் பிடிக்கும். வாட்னும் கேட்கலாம், விச்னும் கேட்கலாம். விச் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து கேட்கறது. விச் கலர் டு யூ லைக்னா ரெட் ஆர் ப்ளூ, பிளாக் ஆர் ஒயிட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்து கேட்கறது. வாட்னா வந்து உலகத்துல இருக்க எல்லா கலர்லயும் உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு கேட்கறது. பொதுவா கேட்கறதுக்கு வாட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்புறமா இன்னொரு வீடியோல. ஓகே, வாட் கலர் டு யூ லைக், உனக்கு என்ன கலர் பிடிக்கும். இதுல எது அட்ஜெக்டிவ்? வாட் அப்படிங்கிறது ஒரு இன்டர்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஏன்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு, நவுனை வச்சு கேள்வி கேட்கிறோம், என்ன கலர் உனக்கு பிடிக்கும், என்ன கலர். ஓகே, வாட்ங்கிறது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், which movie is your favorite, உனக்கு என்ன மூவி பிடிக்கும். ஹாலிவுட் மூவி பிடிக்குமா இல்ல என்ன மூவி பிடிக்கும் அப்படின்னு கேட்போம் இல்லையா. சோ உனக்கு என்ன மூவி உனக்கு பிடிக்கும், இதுல எது அட்ஜெக்டிவ்? which அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஏன்னா நவுனுக்கு முன்னாடி கேள்வி கேட்கிறோம், அதை வச்சு. எந்த படம். நெக்ஸ்ட், whose book is this, ஒரு புக் இருக்கு, அதை வச்சு கேள்வி கேட்கிறோம். whose book, யாருடைய புத்தகம். புத்தகம்ங்கிறது ஒரு நவுன், யாருடைய புத்தகம், அந்த நவுனை பத்தி கேள்வி கேட்கிறோம் இல்லையா, அதனால இது ஒரு அட்ஜெக்டிவ். வாட், which, whose இது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ்ஸ். புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். இதுதான் இன்டர்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகே, எல்லா விஷயத்திலயும் ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், நவுன் வரும், அதை வச்சுதான் எல்லாமே. ஓகே, ரைட். ஏன்னா அட்ஜெக்டிவ்ங்கிறது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. இவ்வளவு இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்ஜெக்டிவ், பொசசிவ் அட்ஜெக்டிவ். பேர்லயே இருக்கு பொசசிவ். பொசசிவா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பொசசிவா இருக்கிறதுனா என்னது? அவங்க நமக்கு தான் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறது, அதான் பொசசிவ் இல்லையா. அதே தான் இங்கேயும். பொசசிவ் அப்படின்னா வந்து நமக்கு தான் அப்படின்னு நினைக்கிறது. ஓகே, சொல்லுவாங்க இல்லையா, அவன் வந்து என் மேல ரொம்ப பொசசிவா இருக்கான், இல்ல அவ வந்து என் மேல ரொம்ப பொசசிவா இருக்கா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. பொசசிவ் அப்படின்னா சொந்தம் கொண்டாடுறது, இது நமக்கு தான் அப்படின்னு. ஓகே, சோ பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, மை புக். புக் அப்படிங்கிறது ஒரு நவுன் இல்லையா, எல்லாத்துலயும் நவுன் வந்துடணும். புக் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு நவுன். மை புக், என்னுடைய புத்தகம். உரிமை கொண்டாடுறீங்களா? என்னுடைய புத்தகம். அப்போ மை அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், பொசசிவ் அட்ஜெக்டிவ், உரிமை கொண்டாடுறது. நெக்ஸ்ட், ஹெர் கார். கார் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், அது ஒரு நவுன். அவளுடைய கார், உரிமை கொண்டாடுறாங்களா? இது அவளோட காரு, அப்போ அவளுடைய அப்படிங்கிறது ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ். வெறுமனையா பைக் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெயர் சொல். ஹிஸ் பைக், அவனுடைய பைக், அப்போ ஒரு பொசசிவ், அங்க வந்து ஒரு உரிமை கொண்டாடுறது, அவனுடையது இல்லையா, அவனுடைய பைக். அவ்வளவுதான், ஹிஸ் பைக். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஹிஸ் ஃப்ரெண்ட், அவனுடைய நண்பன், அப்போ ஹிஸ்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இதே இது மை ஃப்ரெண்ட்.
மை ஃப்ரெண்ட் என்னோட நண்பன் அங்க உரிமை கொண்டாடுறீங்க, ரைட்? சோ இது ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ். சோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். மை சிஸ்டர், சிஸ்டர்ங்கிறது ஒரு பெயர் சொல், என்னோட சிஸ்டர், அப்ப மைங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே ரைட். எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல எதெல்லாம் அட்ஜெக்டிவ் அண்டர்லைன் பண்ணுங்க, ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். திஸ் இஸ் மை கார், இது என்னுடைய கார். காருங்கிறது ஒரு நவுன், அதுக்கு முன்னாடி வந்திருக்கு இல்லையா மை, அது ஒரு அட்ஜெக்டிவ், ஏன்னா அது ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ், உரிமை கொண்டாடுறது, என்னுடையது. நெக்ஸ்ட், இட் இஸ் ஹர் பேக், இது அவளுடைய பை. பைங்கிறது நவுன், அவளுடைய பை. ஹெர்னா அவளுடைய, ஹெர்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அது என்ன அட்ஜெக்டிவ் கேட்டாங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ் சொல்லணும், ஏன்னா உரிமை கொண்டாடுதல். ஓகே நெக்ஸ்ட், இந்தியா இஸ் அவர் மதர் லேண்ட், இது நம்மளுடைய தாய் நாடு, தாய் மண், தாய் நிலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உரிமை கொண்டாடுறது. அவர் மதர் லேண்ட் நம்முடையது, ஓகே எங்களுடையது. சோ அவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், இட் இஸ் ஹிஸ் பைக், இது அவனுடைய பைக். பைக்ங்கிறது ஒரு நவுன், அவனுடைய பைக், சோ அவனுடையங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வந்து என்னது அட்ஜெக்டிவ்ல தான் வரும், பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பாருங்க, he is my brother, இதுல எது அட்ஜெக்டிவ்? அவன் என்னோட பிரதர், உரிமை கொண்டாடுதல், ரைட்? சோ மை அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், இது பிரதர்ங்கிறது நவுன், அதுக்கு முன்னாடி வந்திருக்கு. இதே இது இந்த வார்த்தையெல்லாம் தனித்தனியா வந்தா அதுக்கு பயனே கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, I call him, I call him, நான் அவனுக்கு கால் பண்றேன். இதுல இந்த himங்கிறது அட்ஜெக்டிவ் கிடையாது. ஓகே இதுல அட்ஜெக்டிவ் கிடையாது. ஓகேவா? him அப்படிங்கிற வார்த்தையில அட்ஜெக்டிவ்ல வராது. அதுக்கப்புறமா என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு பாருங்க, I call her, I call her அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் கிடையாது. இதே இது அட்ஜெக்டிவ் கிடையாது. இதே இது I call her friend, I call her friend, நான் அவளோட நண்பனுக்கு கால் பண்ணேன். அப்போ ஃப்ரெண்டுங்கிறது நவுன், அதுக்கு முன்னாடி ஹெர் வருதுல, இது அட்ஜெக்டிவ். நவுன் எப்படியாவது வந்துடணும். புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ப்ராப்பர் நவுன்னா என்ன? காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் நம்ம ரெண்டு படிச்சோமா. காமன் நவுன் அப்படிங்கிறது பாய் அப்படிங்கிறது காமன் நவுன், கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். சோ பாய் அப்படிங்கிறது காமன் நவுன். இதே இது செந்தில்னு என் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, செந்தில்ங்கிறது என்னது? ப்ராப்பர் நவுன். ஓகே சோ அதாவது என்ன சொல்றது, பாய் அப்படின்னா காமனான ஒரு பேர், செந்தில் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒருத்தரோட பேரை சொல்றீங்க, செந்தில்ங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன். அதே மாதிரிதான் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு நவுன் வந்து பர்டிகுலர் விஷயத்த சொல்றது. ஓகே எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கு புரியுங்க. பாருங்க, இந்தியன் ஃபுட், ஃபுட் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஓகே இந்தியன் ஃபுட் குறிப்பிட்டு சொல்றோம், எத்தனையோ வகையான ஃபுட் இருக்கு, அதுல குறிப்பிட்டு ஒரு ஃபுட்டை மட்டும் சொல்றோம், இந்தியன் ஃபுட். ஐ லைக் இந்தியன் ஃபுட், எனக்கு இந்தியன் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஐ லைக் சைனீஸ் ஃபுட், எனக்கு சைனீஸ் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ஃபுட் அப்படிங்கிறது ஒரு நவுன், அதை குறிப்பிட்டு சொல்றோம், இந்தியன் ஃபுட்டா சைனீஸ் ஃபுட்டா, பர்டிகுலரா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லும் போது அது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்னு சொல்றோம். ஓகேவா? ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது குறிப்பிட்டு ஒரு பெயர் சொல்லுவோம், இங்க வந்து குறிப்பிட்டு ஒரு அட்ஜெக்டிவ் சொல்லுவோம். குறிப்பிட்டு ஒரு அட்ஜெக்டிவ் மீன்ஸ் நவுன், அது என்ன வகையான நவுன், இந்தியன் ஃபுட், சைனீஸ் ஃபுட், தமிழ் மூவி, இங்கிலீஷ் மூவி. ஓகே இது எல்லாமே வந்து அந்த நவுனை குறிப்பிட்டு சொல்லும் போது அது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவா மாறிடும். இங்க பாருங்க, அமெரிக்கன் பாய், பாய் அப்படிங்கிறது ஒரு நவுன், அவன் என்ன பையன்? அமெரிக்கன் பாய், அமெரிக்கன். ஓகே சோ அமெரிக்கன் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்றோம், அந்த பையன் ஒரு அமெரிக்கன் பாய். அமெரிக்கன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், சைனீஸ் மூவி, மூவி அப்படிங்கிறது ஒரு நவுன், அது எந்த படம் குறிப்பிட்டு சொல்றோம், சைனீஸ் மூவி, ஐ லைக் சைனீஸ் மூவிஸ், எனக்கு சைனீஸ் படம் ரொம்ப பிடிக்கும். சோ சைனீஸ். இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். வெறுமனையா இங்க பாருங்க, I am an Indian அப்படின்னு இருக்கு, இந்த இடத்துல இந்தியன்ங்கிறது அட்ஜெக்டிவ் கிடையாது. I am an Indian man அல்லது இந்தியன் பாய் அந்த மாதிரி சொல்லும் போது இதுக்கு அடுத்து நவுன் வந்தாதான் இது அட்ஜெக்டிவா மாறும். புரிஞ்சுட்டீங்களா? வெரி குட். ஓகே எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ லைக் இந்தியன் ஃபுட், இதுல எது அட்ஜெக்டிவ்?
இந்தியன் ஃபுட். பர்டிகுலரா ஃபுட் அப்படிங்கிறது காமனான ஒரு வார்த்தை. எந்த ஃபுட்? இந்தியன் ஃபுட். அப்போ இந்தியன் அப்படிங்கிறது என்னது? நவுனுக்கு முன்னாடி அந்த நவுனை பத்தி இன்னும் விவரிக்குது. ஃபுட் அப்படிங்கிறது சாதாரணமான வார்த்தை. இந்தியன் ஃபுட் அதுலயும் குறிப்பிட்டு சொல்றோம். இது ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், she is a Chinese girl. அவ வந்து சைனீஸ் பொண்ணு. ஓகே, இங்க பாருங்க, கேர்ள் அப்படிங்கிறது நவுன், குறிப்பிட்டு சொல்றோம் சைனீஸ். அப்போ அந்த நவுனை பத்தி இன்னும் டிஸ்கிரைப் பண்றோம். இது ஒரு அட்ஜெக்டிவ். அதுலயும் அது பேர் வச்சிருக்காங்க, ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட், my neighbor is an American boy. என் பக்கத்து வீட்டுக்காரன். my neighborனா என் பக்கத்து வீட்டுக்காரன். is an American boy. அவன் வந்து ஒரு அமெரிக்கன் பாய். ஓகே, my neighbor is a boy அப்படின்னா அவன் ஒரு பையன், என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பையன். இதுல எந்த அட்ஜெக்டிவும் கிடையாது. அமெரிக்கன் பாய் அந்த நவுனை பத்தி இன்னும் விளக்குது. அவன் ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு பையன். அமெரிக்கன் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். தெரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, இது போக இன்னும் ஒரே ஒரு அட்ஜெக்டிவ் தான் இருக்கு. பட் அதை நீங்க ரொம்ப ஞாபகம் அவசியம் கிடையாது. ஒரு ஓவராலா சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா நம்ம பார்க்க போறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். பட் இதை பத்தி நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஓவராலா தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இங்க பாருங்க, ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர், எனி, போத், நன். இந்த வார்த்தைகளுக்கு அப்புறமா நம்ம நவுன் வந்திருக்கும், மோஸ்ட்லி வந்திருக்கும். ஓகேவா? வந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு அட்ஜெக்டிவ் தான், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். ரொம்ப தெரியாட்டாலும் கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ரைட், இங்க பாருங்க, ஐ கிளீன் எவ்ரி டே. ஐ கிளீன் எவ்ரி டே, நான் தினமும் சுத்தம் செய்வேன். டே அப்படிங்கிறது ஒரு நவுன், அதுக்கு முன்னாடி எவ்ரிங்கிற வார்த்தை வந்ததுனால இது ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், both of them are in house. both of them அப்படின்னா ரெண்டு பேரும். ஓகே, both of them. ஓகே, அவர்கள் ரெண்டு பேரும் வீட்ல இருக்காங்க. சோ both அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். both of them ஒரு இன்டைரக்டா வந்திருக்கு, அவங்கள ரெண்டு பேரு. அப்போ இது ஒரு நவுனை தான் குறிக்குது. both அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், each boy must bring his own pen. each boy அப்படின்னா ஒவ்வொரு பையனும் must bring கண்டிப்பா கொண்டு வரணும் his own pen அவங்களோட சொந்த பேனாவை. டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் அவங்க சொந்தமா பேனா கொண்டு வரணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். சோ பாய்ங்கிறது ஒரு நவுன், அதுக்கு முன்னாடி ஈச் வந்ததுனால அது ஒரு அட்ஜெக்டிவ். ரொம்ப தெரியாட்டாலும் இந்த எய்தர், நெய்தர் இதெல்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்றது கிடையாது. பட் இதுக்கு நான் தனியா வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ நீங்க குழப்பிக்காதீங்க. இந்த வார்த்தைகளுக்கு அப்புறமாலாம் ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா அது ஒரு அட்ஜெக்டிவ், ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரிடே, போத் ஆஃப் தெம், ஈச் பாய், ஈச் கேர்ள், ஈச் பர்சன், ஈச் பார்ட்டிசிபென்ட். ஓகே, இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு அட்ஜெக்டிவ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ் பத்தி நான் தெளிவா சொல்லி கொடுத்துட்டேன், உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல இருந்து நான் எக்ஸசைஸ் கொடுக்குறேன், எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கறத நீங்க இப்ப கண்டுபிடிக்கணும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இங்க வந்து நான் ஒரு 8 சென்டென்சஸ் கொடுத்திருக்கேன். இதுல எதெல்லாம் அட்ஜெக்டிவ் அப்படிங்கறத நம்ம அண்டர்லைன் பண்ண போறோம். ஓகே, சோ அது எந்த வகையான அட்ஜெக்டிவ் அப்படிங்கறத நான் கேட்கல. பட் அட்ஜெக்டிவ் எதுவோ அதெல்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ண போறோம். கேப்ஸ்ல அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே, அது எந்த டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்ங்கறத உங்க மனசுலயே வச்சுக்கோங்க. ரைட், தெரிஞ்சவங்க அதை கூட கமெண்ட்ல போடலாம். பட் முக்கியமான விஷயம், எதெல்லாம் அட்ஜெக்டிவோ அதை கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அண்டர்லைன் தி அட்ஜெக்டிவ்ஸ். This is my bag. இதுல எது அட்ஜெக்டிவ்? திஸ்ங்கிறது அட்ஜெக்டிவா? கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு பெயர் சொல்லும் இல்ல, இஸ் தான் இருக்கு. அப்ப அது அட்ஜெக்டிவ் கிடையாது. மை பேக், என்னுடைய பை. ஓகே, பேக்ங்கிறது நவுன், அதுக்கு முன்னாடி ஒரு மைன் வந்திருக்கு, என்னுடைய பை, பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகே, மை அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், he is a good boy. he is a good boy, நல்ல பையன். சோ பாய் அப்படிங்கிறது நவுன், அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? குட்னு வந்திருக்கு. அப்ப நவுனை பத்தி விவரிச்சு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ குட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே, குட் பாய், குட்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகே, ஈஸியா இருக்கா? அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், we have enough chairs for everyone. ஓகே, we have enough chairs for everyone. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான சேர் இருக்கு. ஒரு பார்ட்டி நடக்குது, ஒவ்வொருத்தருக்கும் தேவையான சேர் இருக்குன்னு சொல்றோம். அப்போ இங்க எது அட்ஜெக்டிவ்? விங்கிறது அட்ஜெக்டிவா? கிடையாது. ஹேவும் கிடையாது. enough chairs, போதுமான அளவு சேர் இருக்கு. சேர்னா நாற்காலிகள். போதுமான அளவு, குவான்டிட்டி, அளவு, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. ஓகே, சோ enough அப்படிங்கிற வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ், ஏன்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. நவுனை பத்தி விவரித்து சொல்லுது, போதுமான அளவு நாற்காலிகள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், whose bike is this? இதுல எது அட்ஜெக்டிவ்? whose bike, பைக்ங்கிறது நவுன்,
யாருடைய பைக்னு கேள்வி கேட்கிறோம், அந்த நவுனை வச்சு கேள்வி கேட்கிறோம், அது ஒரு இன்டர்கேட்டிவ் அட்ஜெக்டிவ். இதுல எது அது? whose அப்படிங்கிறது என்னது? ஒரு இன்டர்கேட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஒன், you are my friend. you are my friend, நீ என்னுடைய நண்பன். இதுல எது அட்ஜெக்டிவ்? you அட்ஜெக்டிவா கிடையாது, ஆரும் கிடையாது. my friend, ஃப்ரெண்டுங்கிறது நவுன், குறிப்பிட்டு சொல்றோம் என்னுடைய நண்பன், possessive adjective. ஓகே, மைங்கிறது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், she is a cute girl. அவள் ஒரு கியூட்டா இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்றோம். இதுல எது அட்ஜெக்டிவ்? பார்த்தாலே தெரியுது, நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு கியூட் கேர்ள். கேர்ள்னா அது ஒரு நவுன், அந்த நவுனை விவரித்து சொல்லுது, கியூட் கேர்ள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எவ்ரி ஸ்டூடெண்ட் வாஸ் பிரசன்ட். எவ்ரி ஸ்டூடெண்ட் வாஸ் பிரசன்ட்னா டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டும் பிரசன்ட் ஆயிட்டீங்க, பிரசன்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். சோ எவ்ரி ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி எவ்ரி வந்திருக்கு இல்லையா, கடைசி பார்த்தோம் இல்லையா, எவ்ரிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். எவ்ரி ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்ங்கிறது இன்னும் விவரித்து சொல்லுது. ஓகே, லாஸ்ட் ஒன், ஐ ஹாவ் 3 சாக்லேட்ஸ். என்கிட்ட 3 சாக்லேட்ஸ் இருக்கு. சாக்லேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். எவ்வளவு நம்பர் வச்சிருக்கீங்க? அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர், 3 இருக்கு. 3 சாக்லேட்ஸ், எது அட்ஜெக்டிவ்? 3 அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அவ்வளவுதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க, எவ்வளவுதான் டைப்ஸ் பார்த்தாலும் ஒரு நவுனை பத்தி விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ் ஈஸியா இருக்கா? ஓகே, சோ ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல ஈஸியா இருந்துச்சுன்னு போடுங்க. ஓகே, சோ அட்ஜெக்டிவ் பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுல வந்து எதெல்லாம் அட்ஜெக்டிவ் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, John is a good student. I have 5 pens. He is my friend. ஓகே, இந்த 3 சென்டென்சஸ்ல எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸோ அதை காமெண்ட்ல போடுங்க. ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இனிமே ஒரு சென்டென்ஸை பார்த்தா எது அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், சின்ன குழந்தைங்கள்ல இருந்து இதை படிக்கலாம். ஓகேவா? சோ அதனால நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதை வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணாதான் மறக்காம இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.